வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. பூகோள அரசியலின் சமகால கொந்தளிப்பு நிலையும் நாடுகளில் உருவாகியுள்ள நெருக்கடி நிலைகளும் 2001 செப்டம்பர் 11 அமெரிக்க மண்ணில் இடம்பெற்ற அல்கைடாவின் மிக கொடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் உலக அரங்கில் ஏற்பட்ட அளவுக்கு பெரிய கொந்தளிப்பு நிலையாக இல்லாமல் இருந்தாலும் சமகாலத்தில் பூகோள அரசியல் கொந்தளிப்பு நிலை கணிசமாக உயரத்தான் செய்கின்றது. இன்றைக்கு 24 வருடங்களுக்கு முன்னர் பின்லாடனின் அல்கைடா அமைப்பின் உறுப்பினர்கள் பயணிகள் விமானங்களை திசை திருப்பி அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள மன்ஹாட்டன் பகுதியில் உள்ள உலக வணிக மையத்தில் அவற்றை மோதி அந்த கட்டிடங்களை பொலவென சரிய வைத்த அந்த நாசகார காட்சி 24 வருடங்கள் கடந்தும் உலக மக்களை திகிலூட்டிக் கொள்வது. உலகம் கண்ட பெரும் திகில் மற்றும் குரூரம் நிறைந்த இந்த தாக்குதலின் நினைவு நாள் இன்று கடக்கும் பின்னணியில் அமெரிக்காவின் சமகால அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பின் அரசியல் வாரிசாகவும் அவரது தீவிர ஆதரவாளராகவும் கருதப்படும் 31 வயதான சார்லி கிக் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். டிரம்பின் பழமைவாத அரசியல் தளத்தின் முக்கிய காவலரான இவர் நேற்று உட்டா பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வில் உரையாற்றிய போது சுட்டுக் கொல்லப்பட்டார். சார்லி கிக்கின் மரணம் அமெரிக்காவுக்கு ஒரு கரிநாள் என குறிப்பிட்ட டொனால்ட் டிரம்ப் அவரையும் செப்டம்பர் 11 தாக்குதல் நினைவுடன் சேர்த்து துக்கித்துக் கொள்ளும் வகையில் அமெரிக்க தேசிய கொடிகளை அரைக்கம்பத்தில் எதிர்வரும் ஞாயிறு வரை பறக்க உத்தரவை பிறப்பித்துள்ளார். தற்போது டொனால்ட் டிரம்பின் கீழ் பூகோள அரசியல் புரடி போடப்பட்ட நிலையில் சார்லி கிக்கின் மரணம் அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளது. இதேபோல உலக அரங்கில் நேபாளத்தில் அதன் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளின் படாடாப வாழ்க்கையால் வெறுப்பு கொண்ட நேபாள இளையோர் 2022 இலங்கையில் இடம்பெற்ற அரகலையா எனப்படும் ஒரு மக்கள் கிளர்ச்சியை பிரதியெடுத்து அந்த மக்கள் கிளர்ச்சியை விட மோசமான வன்முறையுடன் நேபாளத்தில் இந்த வாரம் ஒரு கிளர்ச்சியை நடத்தி கொண்டார்கள். இப்போது 2022 கிளர்ச்சியை தமது அரசியல் முதலீடாக்கி ஸ்ரீலங்காவில் ஆட்சி கொலுவில் உள்ள ஜேவிபி இந்த ஆட்சி கொலு பொறுப்பில் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கும் ஒரு முக்கிய செய்தியை நேற்று துரிதமாக வழங்கியது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரிகளின் பதிவிட வரப்பிரசாதங்கள் உட்பட்ட சில முக்கியமான வரப்பிரசாதங்களை பறித்துக் கொள்ளும் சட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடன் ஒப்பேற்றப்பட்டதும் இன்று மஹிந்த ராஜபக்ஷ தனது அரச வதிவிடத்தை விட்டு பெட்டி படுக்கையை தூக்கி வெளியேறும் காட்சிகள் பதிவாகிக் கொண்டன. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அதனால் உருவாக்கப்படும் சட்டங்களுக்கு உடனடியாக அல்லது அதே நாளில் சபாநாயகர் ஒப்பமிட்டு அதனை சட்டமாக மாற்றும் நகர்வுகள் அரிதாகவே இடம்பெறுவன. ஆனால் நேற்று இந்த அசாதாரண நகர்வு நடந்ததால் புதிய சட்டத்திற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கிய உடனேயே சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன கையோடு கம்மாரிசை அடிப்பது போல தனது ஒப்பத்தை உடனடியாகவே அதிலிட்டு உடனடியாகவே அதனை சட்டமாக்கி கொண்டார். அந்த சட்டத்தின் நடைமுறைதான் இப்போது மஹிந்த உட்பட்ட முன்னாள் தலையாரிகளை தீண்டிக் கொள்கிறது. முன்னாள் தலையாரிகளாக கருதப்படும் அரசு தலைவர்களின் உரிமைகளை நீக்கும் இந்த சட்ட மூலத்துக்கு ஆச்சரியமற்ற வகையில் ஏகேடிஆர் தரப்பு தமது தரப்பில் அனைத்து வாக்குகளையும் வழங்கிக் கொண்டது. இதனால் இந்த புதிய சட்டம் 150 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் ஒரே ஒரு வாக்கு மட்டும் எதிராக பதிவாகிக் கொண்டது. பலர் வாக்கெடுப்பில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார்கள். இந்த சட்டத்தை மையப்படுத்திய வாத பிரதிவாதங்களின் போது ஏகேடிஆர் தரப்பு உறுப்பினர்களும் சஜித் தரப்பு உறுப்பினர்களும் மோதிய கொதிநிலை இன்று மீண்டும் நாடாளுமன்றம் கூடிய போதும் தொடர்ந்தது. இதனால் இன்று ஒரு கட்டத்தில் சபாநாயகர் அரங்கிலிருந்து வெளியேறியதால் சபை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டிய நிலைமையையும் எதிர்கொண்டது. ஆயினும் ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை முன்னாள் தலையாரிகளின் வரப்பிரசாதங்களை பறிக்கும் இலக்கில் கவனமாக நகர்வது தெளிவாகவே புலப்படுகிறது. இனிமேல் முன்னாள் அரசு தலைவர்கள் மரணித்தால் அவர்களின் துணைகளுக்கு மாதாந்த ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது என்பதை இந்த புதிய சட்டம் அறைந்து சொல்கிறது. இப்போதைக்கு முன்னாள் தலையாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டாலும் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் போது அந்த அரசியலமைப்பின் ஊடாக முன்னாள் தலையாரிகளுக்கு ஓய்வூதியம் இல்லை என்ற ஒரு முக்கியமான ஆப்பை செருகவும்
இக்கேடிஆர் தரப்பிடம் திட்டங்கள் உள்ளன. இனிமேல் ஏற்கனவே கூறியது போல முன்னாள் அரசு தலைவர்களுக்கு அரச வதிவிடம் உட்பட்ட சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது. இது இலங்கைக்கு ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தின் முன்மாதிரி என இக்கேடிஆர் தரப்பு சொல்லிக் கொண்டாலும் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என இந்த வரப்பிரசாதங்களை இழக்கும் கடுப்பில் உள்ள முன்னாள் தலையாரிகள் மற்றும் அவர்களது கட்சி உறுப்பினர்கள் ஓலங்களை எழுப்ப தலைப்படுகின்றார்கள். சந்திரிகாவும் மைத்திரியும் தமது அரச வதிவிடங்களை துறக்கும் காட்சிகளை விட தமிழர்களுக்கு தமது இனத்தின் மீதான பெரு உதிரப்பலியை உருவாக்கியவர் என்ற சீற்றத்தில் மஹிந்த ராஜபக்ச அரச வதிவிடத்திலிருந்து தனது பெட்டி படுக்கைகளை கட்டும் காட்சியை கண்டுகொள்வதில் தான் ஆர்வம் இருந்ததை சமூக வலைத்தள பதிவுகளிலும் ஊடக பதிவுகளிலும் தெளிவாகவே காண முடிந்தது. கொழும்பை மையப்படுத்தி இந்த சலசலப்பு நகர்வுகளுக்கு அப்பால் 2009 வரையான தமிழர்களின் பெரு உதிரப்பலியில் ஜெனீவாவை கையாளும் விடயத்தில் அதே கொழும்பு அதிகார மையம் ஜெனீவாவில் சுறுசுறுப்பாக நகர தலைப்படுகின்றது. இன்னும் சில நாட்களில் இலங்கையை மையப்படுத்திய ஜெனீவா தீர்மானம் வர இருப்பதால் மேற்குலகத்தை நச்சியப்படுத்தும் வகையில் கொழும்பு அதிகார மையம் ஜெனீவாவில் தமது அம்புரா துணியிலிருந்து சில அஸ்திரங்களை எடுத்து விடுகின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவுக்கான புதிய பயங்கரவாத தடை சட்ட மூலத்தை வரைவதற்கான நிபுணர் குழுவின் இறுதி வரைவு அடுத்த வாரம் அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் செய்திகளும் வருகின்றன. இதற்கு அப்பால் ஜெனீவாவில் அனுரவின் வலதுகர தளபதிகளில் ஒருவரும் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சருமான விஜித ஹீரத் மனித உரிமை பேரவை ஆணையாளர் வோல்கர் சந்தித்து கொழும்பு அதிகார மையத்தின் ஐநாவை மையப்படுத்திய ஊழல் மற்றும் கூடல் குசுகுசுப்புகளை செய்து வருகிறார். இந்த ஊழல் கூடல் குசுகுசுப்புகளின் பின்னணியில் செம்மணி அகழ்வை மையப்படுத்திய சில எதிர்வினைகளும் உள்ளூரில் வருகின்றன. தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பல தமிழர்களின் விதியுடன் செம்மணி போன்ற நாசகார புதைகுழிகளுக்கும் தொடர்பு இருக்கும் பின்னணியில் செம்மணியை மையப்படுத்திய விசாரணை செயல்முறையின் நம்பகத்தன்மையில் தமிழர்கள் பெரும் வினாக்களை எழுப்பிக் கொள்கிறார்கள். அவ்வாறான வினாக்கள் எழும்பும் நிலையில் இந்த விடயத்தில் தமது தரப்பில் ஒரு பிரதிபலிப்பை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணையகம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத விடயங்களில் அரசாங்கம் செல்வாக்கை செலுத்திக் கொள்ள முடியாது என சூசகமான செய்தியை குறிப்பிடுகிறது. செம்மணியை பொறுத்தவரை நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் அங்கு அகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறாக நீதிமன்ற மேற்பார்வை அகழ்வு இடம்பெறுவதால் இந்த நகர்வில் செல்வாக்கை செலுத்திக் கொள்ளவோ அல்லது ஸ்ரீலங்கா காவல்துறை மூலம் தலையீடுகளை செய்யவோ தமக்கு விருப்பமும் இல்லை, அதிகாரம் இல்லை என ஏற்கனவே அனுர தரப்பு குறிப்பிட்டுவிட்டது. ஆனால் அதே செம்மணிக்கு வெளிநாட்டு நிபுணத்துவம் மற்றும் உயரிய தொழில்நுட்ப தேவைகளை அது மறுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் செம்மணிக்கு வெளிநாட்டு நிபுணத்துவம் மற்றும் உயரிய தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது என்ற விடயம் ஜெனீவா தீர்மானத்தை வரையும் மேற்குலக நாடுகளுக்கும் செய்திகளாக இடித்துரைக்கப்படும் நிலையில் உள்ளூரில் ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணையகமும் செம்மணி பிரதிபலிப்பை வெளியிட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகின்றது.